ஸ்தோத்திரம் ஆண்டவரை கிருபை வேலை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி. உங்களது பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரை இந்த மாலை வேலையில இந்த பாதத்தை எங்களை நிறுத்திருக்கீங்க. அது வந்து நாங்கள் ஒருவரும் வேலையாகி போவதபடி உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இல்லங்களுக்கு போக உரிச்சு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் தனிநபரையும் என் தேவனாய் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. திருச்சபை குடும்பங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வந்த நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே வந்தது நல்லது என்று சொல்லி உண்மை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு கடந்து போவது வச்சு சரீரம் வேக வேகமாய் ஓடி வந்து ஆண்டவரே காட்டத்து மரத்தில் ஏறி உண்மை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த பொழுது நீர் வந்து மரத்தாளிலே நின்று சகிவே சீக்கிரமாக இறங்குவார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி அழைத்தான். இன்றைக்கு உண்மை உள்ளவராயிருக்கீங்க. நாங்களும் கூட உண்மை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆண்டவரை நீ வரும்படியாய் உண்மை நாங்கள் அழைக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள கட்டளை தடைகளை மாற்றுங்க, அவசரங்களை கொண்டு வாங்க, பெரியவராய் செல்வோம். புதிய நமக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏசு உனக்கு கேட்பேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் உட்காரவும். அந்த அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு புதிய மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அடிமைக்காய் அறிவு ஊழியத்திற்காய் குடும்பத்திற்காய் செபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா மன்னாரில் எழுதேனையா உன்னுடைய பேரை வையா அலைந்தேன் பல நாள் உமையும் அறியான் அலைந்தேன் பல நாள் உமையும் அறியான் அலைந்தேன் திரிந்த ஜோதியா அழைத்தேன் தாரே எனையோ அழைத்தேன் தாரே நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசிரியர்களை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக நாம் அவருடைய பாதப்படியில கடந்து வந்திருக்கிறோம். வாக்குதத்துவம் நிறைவேற காத்திருந்தவர்கள், வாக்குதத்துவம் நிறைவேற காத்திருந்தவர்கள். வேதாகமத்திலே ஒரு சில நபரை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுல முதல் நபர்
ஆபிரகாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது அவருக்கு வயது 75 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிற உண்மை. இந்த 75 வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுதானே வாக்கு தத்துவம், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி. யாருக்கா? எத்தனை வயசுல? 75 வயசுல உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாமை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். தன் மனைவியோ அது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், என்னுடைய அத்தனை வழிபாடுகளும் நின்று போயிற்று, இதற்கு பிறகு எனக்கு குழந்தையோ என்று சொல்லி மனதிலே சந்தேகப்பட்ட காரியங்கள். ஆனால் ஆபிரகாமோ சந்தேகப்படவில்லை, மகிழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள் தேவன் எத்தனை வயசு? அப்ப எத்தனை வயசு காத்திருந்தாரு? 25 வருடம் காத்திருந்தார். தேவன் எனக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று நம்பி. ஏன் சொன்ன, தேவன் வாக்குமாறவர். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன உண்டு? உயிருள்ள வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள், அது நீதி உள்ள வார்த்தைகள், அது நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் என்பதை உணர்ந்தவனாய் மகிழ்ந்து 25 ஆண்டு காலங்கள் வாப்பை வாக்கு தேவன் எனக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க போகிறார் என்று தேவனை துதித்தவனாய் மகிழ்ந்து அவர் நடந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ள 25 ஆண்டுகள் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்வில, குடும்ப வாழ்வில நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜெபித்த காரியங்கள் உடனே நடைபெறவில்லை என்று சொன்னால் நாம் தளர்ந்து போகிறோம், ஆண்டவரை தூஷிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பின்மாற்றம் அடையக்கூடிய வழிக்கு நாம் கடந்து போகிறோம். கடவுள் எனக்கு என்ன நன்மை செய்தார்? செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து, செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து யாரை தூஷிக்கிறோம்? அழைத்தவரை, தெரிந்து கொண்டவரை, பரிசுத்தப்படுத்தினவரை, உன்னை இந்த உலகத்தில் சுகம் வெள்ளம் ஜீவனோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரை, குடும்பத்தோடு மகிழ்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரை நாம் மறந்து அவர் என்ன பண்றோம்? தூஷிக்கிற சூழல். ஆனால் இந்த விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளில் வசனம் உண்டு, காத்திருந்து பெற்றுக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து
சொல்லுறதான உண்மையின் வார்த்தை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்காராம்? வாக்குத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நாம் எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? வருடத்திற்கு ஒரு முறை வாக்குத்தத்தம், மாதத்திற்கு ஒரு முறை வாக்குத்தத்தம் எடுக்கிறோம், கை வைத்து ஜெபிக்கிறோம், அதை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது கேள்விக்குறி. அது கேள்விக்குறி. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டதான உண்மைகள் என்ன என்று சொன்னால், அவர் இம்மானுவேலர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இதற்கு பிறகு வேறொரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் வாழடி வாழையாய் இந்த வழிமுறைகள் இல்லை. இடையிலே வந்ததான வழிமுறைகள். எந்த வழிமுறை? என்ன வழிமுறை? என்ன வழிமுறை? என்ன வழிமுறை? என்ன வழிமுறை? இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிற வழிமுறை. ஆரம்பத்தில் என்ன இல்லை? ஆரம்பத்தில் அவங்க இதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை வைத்து ரோஜா அந்த தண்ணி குடிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. இதுக்குள்ள ஒண்ணு பேசுறது நானும் தண்ணி குடிக்கு ரோஜா இந்த பேசுறா தண்ணி குடிப்பாங்கன்னு பேரு. கிறிஸ்தவத்தை கேட்கிற ரோஜாவும் தண்ணி குடிக்குது. வேதத்திலே சொல்லப்பட்ட உண்மை என்ன என்று சொன்னால், இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இடையிலே உருவாக்கப்பட்ட உண்மைகள். ஆரம்ப காலங்களில் இப்படி மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. நமக்கு ஒரு காலண்டர் கொடுப்பாங்க. அந்த காலண்டருக்கு பேரு தங்க வாக்கிய காலண்டர் என்று சொல்லி அதற்கு பெயர். இன்றைக்கு வீடை சுத்தி காலண்டர். நம்முடைய ஆளை சுத்தினது. ஆமா, சுத்தி காலண்டர் தான். சுத்தி வாங்குறதுக்கு ஆளுதான். வாசிக்கிறோமா? உனக்கு மட்டும் பயன்படுத்துறோம். எதுக்கு? காலையில போகும்போது ஒரு வசனத்தை வாசித்து அவன் கவர்மெண்ட் ஓடுறதுக்கு. வேதத்தை உருட்டுவதை மறந்து எதை பார்த்து வாசித்து கடந்து போறோம்? அது யாருக்காக கொடுக்கப்படுது? இந்த காரணம் கொடுக்கப்படுது யாருக்கு? இயேசுவை அறிந்தவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் ஆசீர்வாதமான வசனங்களே பொறுக்கி அப்படிப்பாங்க கொடுத்திருப்பாங்க. ஏன்? அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவருடைய மனங்களிலே ஒரு சந்தோஷம், மனநிலையை வரும் பொழுது தேவன் என்னோடு பேசினார், என்னோடு பேசுவது போல் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் இந்த வசனங்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இயேசுவை முழுமையாய் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் என்னது? இந்த காலண்டர். இன்றைக்கு வாக்குறுதி காலண்டரா மாறி போச்சு. இதுல அந்த காலண்டர் யாருக்கு இடம் இல்லை? இந்த காலண்டர்ல யாருக்கு இடம் இல்லை? ஏசாமிக்கு இடம் இல்லை. ஏசாமிக்கு இடம் இல்லை. எத்தனை வகையில போட்டோ எடுத்து அழகுபடுத்தி அதை பிரேம்ல போட முடியுமோ அத்தனை காரியங்களும் செய்கிறதான ஒரு உண்மைகள். அந்த வசனம் கூட்டி கூட்டியாக கிடக்கும். அந்த எதுல ஆமா ஆமா இவர் மூஞ்சி மட்டும் பெருசா கிடக்கும். இதுல யாரு ஏசாமினே தெரியல. அவருடைய வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. இன்னைக்கு பிரபலங்கள் அதிகமாய் நடந்து போகிறதை தவிர வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற
வாக்குதத்திற்கு உரியவனாய் வாழுகிற வாழ்வு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதான சூழல். ஆகையால் வருகை மிக சமீபம், வருகை மிக மிக சமீபம். ஆகையால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம கைவிடப்படுவோம். பிரசங்க கேட்டிருப்பீங்க, யோசுவா பிரசங்க கேட்டிருப்பீங்க. நீ யாரை சேவிக்க போறீங்க? நீ யாரை சேவிக்க போறீங்க? கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்கள் அவளை பார்த்து யோசுவா கேட்க, யாரை நீங்க சேவிக்க போறீங்க? நீங்க சேவிக்கலையா? பிரச்சனை இல்லை. ஆனால் பகிரங்கமாய் பேசுறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க சேவித்தாலும் சரி, நீங்க சேவிக்காமல் போனாலும் சரி. அப்படி நாம் கூட நம்முடைய குடும்பத்தை ஆண்டு சமூகத்தில் கொண்டு போவது நம்முடைய தலையாய் கடமையாய் சொல்லப்பட்ட மற்றொரு உண்மை. அது மாத்திரமல்ல, நோவாவுடைய வாழ்வில பார்க்கிறோம், தன் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். மற்றவர்களை கை காட்டி பேசுறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்படி பேசாம எஸ்கேப் ஆகி போகவும் முடியாது. கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்த சூழல். நம்முடைய காத்திருப்பு எப்படி? மனிதனை பார்க்க வேண்டாம், அவருடைய வார்த்தைகளை பார்ப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் செயல்படுவதும் நல்லது என்று வேதம் வலியுறுத்துகிற உண்மை. வாக்குத்தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் நாடி ஓடுவதை நிறுத்தினால் நலமாயிருக்கும். எத்தனை பேர் வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியல. பல சிறந்த ஊழியக்காரர்களை போட்டோவை போட்டு, பல சிறந்த ஊழியக்காரர்களை பேரெல்லாம் போட்டு போட்டோவோட இப்படி போனவர்களும் அவர்கள் சொல்லி வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேறுகிறது. ஒரு பகுதி. இன்னொரு பகுதி குறி சொல்லுகிறவர்களை வைத்து அவர்களையும் அவங்க சொன்ன காரியங்களை வைத்து பேசுகிறது. இப்ப இன்னைக்கு கவலை பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிற சூழல். இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு காரணம்? நாம தான் காரணம். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதுக்கு யாரு காரணம்? நாம் என்பதை காட்டிலும் நான் என்று சொன்னால் நலமாகிறது. புது வருடம் வந்தது, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும்? காத்திருப்பு இல்லையே, எதிர்பார்ப்பின் காரியங்களுக்காக ஜெயிப்பது இல்லையே. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்தாரே, நாம் எப்படி காத்திருந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கோம்? இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை அதுக்கு அடுத்தபடியா ஈசாக்கு திருமணமான பொழுது 40 வயது. ஏசா யாக்கோபு பிள்ளைகள் பிறந்த பொழுது அவருக்கு வயது 60. ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20 முதல் 26 உள்ள பகுதியை வாசிக்கலாம் வேகமாய். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதாய் இருந்தான். 40 வயதாய் இருந்தான். இவர் பதான் அரான் என்னும் சீரிய தேசத்தானாகிய
பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். 26 வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அழகாய் சொல்லப்பட்ட காரியம், ஈசாக்கு 40 வயதில் திருமணம் ஆகிறது, 60 வயதில் குழந்தை பிறக்கிறது, 20 வருடம் அவர் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை வருஷம்? 20 வருடம் காத்திருந்ததான ஒரு சூழல். அவர் காத்திருந்த போது 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இருவரும் 2 ஜாதியார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் பலத்தவனாய் இருப்பான், ஒருவன் அவருக்கு கீழுள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி, இவைகள் எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகள். தேவனால் முன்குறிக்கப்படாமல் தெரிந்து கொள்ளப்படாமல் இப்படியான காத்திருப்பின் ஆசவங்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தவர்கள். முதலிலே ஆபிரகாமை பார்த்தோம், இரண்டாவது ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். அவர் 20 வருட காலங்கள் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை வருடம்? 20 வருடம் காத்திருந்தார் என்று சொல்லி. அதுக்கு அடுத்தபடி யோசேப்பு சொப்பனம் காணும் பொழுது வயது 17. அவர் சகோதரர்கள் யோசேப்பை வணங்கின பொழுது வயது 37. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வாசிங்க. யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே சகோதரனுடனே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுபடையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடனே துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லிவிட்டான். அதை ஆதியாகமம் 41, 46 வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அங்க பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்ததானே யோசேப்பு 17 வருடத்துல 17 வயதுல ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்கிறார். 20 வருடம் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை வருடம்? 20 வருடம் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது வயது 20, தாவீது ராஜாவாகும் பொழுது வயது 30. அவர் 10 வருடம் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் ராஜாவாகும் பொழுது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அங்க பார்க்கிறோம், ராஜாவான பொழுது அவருக்கு வயது
அவர் 10 வருட காலங்கள் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஒருத்தரும் கூட 1 வருஷம் 2 வருஷம் சொல்லப்படுது. 25 வருஷம் 20 வருஷம் அல்ல 10 வருஷம் இப்படி காத்திருந்து வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்ததானே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய முன்பிதாக்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற பட்டியல் வந்ததற்கு காரணம் அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தபடியால் தான். நாம் எப்படி இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? எப்படி வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல, இப்படிதான் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு. அப்படியான உண்மைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நல்ல வாய்ப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருகிறான வந்திருக்கிற புதிய ஆண்டு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வார். நேரமானது, இதோட நாம் முடிக்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேற நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். தனிநபராய் குடும்பமாய் அர்ப்பணிப்போம். என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, வீட்டுல சமாதானம் இல்லை, ஆனா வருவாய் வருது, ஆனா எப்படி போகுதுன்னு தெரியல. அது எப்படி போகுதுன்னு தெரியல. என்ன காரணம்? நாம பொத்த பையில போட்டுக்கிறோம். அது மேல போறது கீழே வந்துக்குது. அது போகாம இருக்கு. நாம என்ன பண்ணோம்? வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமான பிள்ளைகளாய் வாழ்வது அவசியம், காத்திருப்பது அவசியம், ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வது அவசியம். வீட்டுல சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. ஆர்டர் வச்சிருக்காங்க, ஆனா நமக்குள்ள இருக்கிற சூழல், நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். ஆகையால இவைகளை ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெயிப்பது அவசியமாய் காணப்படுகிற உண்மை. இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மறக்காதபடி, மறந்து போகாதபடி சொந்தமாக்கிக் கொண்டு அவருடைய பிள்ளைகளை வாழும் பொழுது உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்க்க முடியும். இருக்குது இல்ல அல்ல, இருக்குது. ஆசீர்வாதமா இருக்கையா? சிலருக்கு சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்கும். என்னவா? எப்படியோ இருக்கும். கடவுள் என்னையும் பயன்படுத்துறாரு. மனநிறைவான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிற சூழல். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு சோதனை எழுத்துட்டே இருக்கணுமா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா.